40 லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சவுதியில் தொடர்ந்து பணியாற்றும் தகுதியை பெற உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவிப்பு. சவுதியின் புதிய தொழில் சட்டத்தால் 40 லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்ந்து பணியாற்றும் தகுதியை பெற்றுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் கடந்த மார்ச் மாதம் நிதாகத் என்கிற புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதன்படி சவுதியில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் தங்கள் நிறுவனங்களில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 10 தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தியிருந்தால் அங்கு கண்டிப்பாக உள்நாட்டைச் சேர்ந்த ஒருவரையும் வேலையில் அமர்த்தியிருக்க வேண்டும். புதிய சட்ட விதிமுறைகளை அமல்படுத்தாத நிறுவனங்கள் மீது அந்நாட்டு தொழில்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும். இதனால் சவுதி அரேபியாவில் பணியாற்றும் வெளிநாட்டினர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின்படி வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாதவர்கள் விரைவில் நாடு திரும்பவும் உரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள 3 மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்த அவகாசம் இந்த மாதம் 3ஆம் தேதியுடன் முடிந்தது. பல்வேறு நாடுகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சவுதி மன்னர் இந்த கால அவகாசத்தை வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை நீடித்துள்ளார். புதிய தொழில் சட்டப்படி முறையான ஒர்க் பெர்மிட் மற்றும் விசா உள்ளிட்ட ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக சவுதி அரேபியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் முயற்சிகளை அந்த நாட்டு அரசு மேற்கொண்டுள்ளது. இவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவதுடன் கடுமையான அபராதம் விதிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் 20 லட்சம் இந்தியர்கள் பணியாற்றுகின்றனர். சவுதி அரசின் புதிய சட்டத்தால் இவர்களில் 5 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டது. சவுதி தொழிலாளர் துறை அமைச்சர் அப்துல்லா அபுத்னேன் கூறியதாவது: புதிய சட்டத்தால் ஏற்கனவே இருந்த வேலையை இழந்தவர்கள் புதிய வேலையை தேடிக்கொள்ள வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 11.8 லட்சம் பேர் புதிய வேலையை தேர்ந்தெடுத்துள்ளனர். அரசு அளித்துள்ள சலுகையை பயன்படுத்தி 40 லட்சம் தொழிலாளர்கள் சவுதியில் தொடர்ந்து பணியாற்றும் தகுதியை பெற்றுள்ளனர். புதிய தொழில் சட்ட அறிவிப்பால் முறையான ஆவணங்கள் இல்லாத 2 லட்சம் பேர் ஏற்கனவே சவுதியை விட்டு வெளியேறிவிட்டனர். இவ்வாறு அப்துல்லா கூறினார்.